ஜெய டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரையரசு நிகழ்ச்சியில் இயக்குனர் ஈரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமாரோட மாறுபட்ட நடிப்பில் வெளியில் வந்திருக்கிற நந்தன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு தான் பரங்கி போகலாம், உடம்பு ஃபுல்லாக சுகரு, உட்காந்து ஒன்றுக்கு போகிறதுக்கு வாய்க்கரா போடணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட வலியும் வேதனையும், அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தையும், இன்னும் வாழ்க்கையில் பட்டுட்டு இருக்க கஷ்டத்தையும் எடுத்து சொல்கிறது தான் இந்த நந்தன்ற ஒரு படம். செல்வியை பார்த்து மயங்கி விடாதே. இப்போ இந்த படத்தோட முழு கதை என்னென்னா, கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அவர் எதிர்த்து நிற்கிற யாராக இருந்தாலும் அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவங்கள மிரட்டி அவருக்கு அடிமையாகவே வந்து வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷமாக ரொம்ப வருஷமாக அவங்க மட்டும்தான் அவங்கள, குறிப்பாக அவங்களோட கொள்கை என்னன்னாக்கா, தலித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம், இவங்க 2 பேர் மட்டும் குறிப்பாக வந்துடவே கூடாது. அதாவது நம்மளுக்கு மேலே வரக்கூடாது, நம்மளுக்கு போட்டியாக அவங்க வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப ரொம்ப நோக்கமாக இருக்கிறாங்க. ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு அவங்க கொள்கையாக நினச்சி அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள கொடுமை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. எழுத்து கேள்வி கேட்குறதுல இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நம்ம சசிகுமார் அண்ணன். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, அவருக்கு முதலில் ஒருத்தருப்பார், அவர் தான் பிரசிடெண்ட்டு. அவர் என்ன சொன்னாலும் செய்வார். அவர் அடித்தாலும் வாங்கிப்பார், திட்டினாலும் வாங்கிப்பார். யாருன்னா ஊருக்குள்ளே பிரசிடெண்ட்டை பற்றி தப்பாக பேசினா இவர் சண்டைக்கு போவார். அந்தளவுக்கு அவர் மேலே விசுவாசமாக இருப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவரோட முழு வேலையை என்னன்னாக்கா, பிரசிடெண்ட் ஐயா அவரோட வீட்டில் வேலை செய்கிறது. அது எப்படிப்பட்ட வேலைனா, ரொம்ப கீழ்த்தனமான வேலை. அவங்க வீட்டில் கூட சேர்க்க மாட்டாங்க. பிரசிடெண்ட்டோட அவங்க அப்பா ஒருத்தர் இருப்பார், அவர் உடம்பு முடியாமல் பத்துட்ருப்பார். அவர் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வாஷ்ரூம்லாம் போனால் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தனமாக எடுத்தவங்க. அவரை மதிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அவர் வந்து அவரோட முதலாளிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருப்பார். இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்கு. இப்படியே வந்து அவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. யாரும் எடுத்து கேட்குறதுல இந்த மாதிரியே போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுது. என்னென்னா, கிராமப்புறங்கள்லாம் ரிசர்வ்டு கண்ட்ரோல்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுது. அப்போது இவங்களோட கிராமமும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுது. இப்போ வந்து இந்த கேங் இருப்பாங்கள்ல, நாங்கள் தான் ஆளுவோம், நாங்கள் மட்டுமே தான் இருப்போம், எங்களை மீறி யாரும் வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் வந்து பதட்டமாக இருக்கிறாங்க, ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப முயற்சிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேங்கில் இருக்கிற யாரையாவது நம்ம நிறுத்தி தான் ஆகணும். அது எதுக்கு நல்லா தெரிஞ்சவன் யாரை நிறுத்தணும்? நமக்கு காலடியிலே இருக்கிறவன், நமக்கு அடிமையாகவே இருக்கிறவன், நம்ம சொல்கிறதெல்லாம் தலையாட்டுறவன் ஒருத்தர் இருந்தால் போதும். அவனை நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா, நம்மளே எப்போயுமே பிரசிடென்ட் மாதிரியே சுற்றிட்டு இருக்கலாம், நம்மளே எப்போயுமே கெத்தாக இருப்போம், அவன் நம்மளுக்கு கீழே தானே இருப்பான். அப்படி ஒருத்தனை பிடி, எந்த ஒரு படிப்பு நாலேஜும் இல்லாதவன், நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்காதவன், அவனை வேணும் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம சசிகுமார் கண்ணுக்கு தெரிகிறார். அவரை கூட்டு போயிட்டு பிரசிடெண்ட்டும் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் சசிகுமார் அவரோட முதலாளிக்கு உண்மையாகவே இருக்கிறாரா, இல்லை அவங்க கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. ஓகே மாமா, அந்த சாமிக்கு வாயிட்டு இருந்தால் அதை உங்க பேர் தானே சட்டம் போட்டு சொல்லியிருக்கோம். நல்ல நடிகண்டாடி. இந்த படத்தோட ஓப்பனிங்கில் டைரக்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு யாராவது கேட்குறவங்க இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நான் காட்டுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் போடுறாரு. அது என்னடா விஷயம், அவர் எதை பற்றி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு ஒன்றுமே புரியல. படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் போக 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 தான் தெரியுது இந்த படத்தில் நடக்கிற அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவ்வளோ விஷயத்தை பற்றி நிறையா சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஒரு சீனை சொல்லணும். இவர் வந்து நம்ம கரண்ட் பிரசிடெண்ட், அதாவது நம்ம சசிகுமார், அவர் வந்து கரண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கார். எக்ஸ் பிரசிடெண்ட்டு வேற ஒருத்தர், ஓகேங்களா. இப்போ பிரசிடெண்ட்டோட அவங்க அம்மா, அதாவது சசிகுமாரோட அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இப்போ அவங்களோட இழப்பு இவருக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவங்களோட டெத்தை எப்படி பண்ணணும், ஒரு கிராண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப பண்ணணும் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காது, அது எதுவுமே இருக்காது. அவங்க அம்மாவை அப்படியே ஒரு 4 பேர் ரொம்ப நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டு எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனாக்கா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
அந்த அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்கும். அதாவது மேல் பிரிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுடுகாட்டில் அந்த கூரை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து எரிக்கணும். இந்த கீழே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த கூரைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வந்து எரிக்கணும்னு ஒரு சட்டம். இப்போ அங்கே தான் வந்து அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் மழை வந்துடுது. மழை வந்து சரியான மழை. அந்த மழையில் கூரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். அது எடுத்துகிட்டு வரும்போது இங்கே இருக்கிற அந்த மேல் ஆளுங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து இவங்களை அடித்து விரட்டுருவாங்க. மழையில் அந்த கொட்டுற மழையில் அப்படியே அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு அப்படியே நின்றுருப்பார். அந்த ஒரு சீனு சத்தியமாக சொல்கிறேன், பார்க்குற என்னை கஷ்டப்படுத்துச்சு, பார்க்குற எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துச்சு, பார்க்குற உங்களையும் அந்த சீன் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த கதையில். இந்த சீனை மட்டும் நான் ஏன் சொன்னேன்னாக்கா, இந்த சீன் அப்படியேப்பட்ட ஒரு எமோஷன். அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் மன வலியையும் வேதனையும் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த சீன் பார்க்கும்போது கண்டிப்பாக கண் கலங்குவீங்க. அதே மாதிரி ஒரு சில சீன் இல்லை, இந்த படத்தில் வந்து நிறையா சீன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளை வந்து மனசை தாக்குற மாதிரி இருக்கும். இப்போ வர டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து கேஸ்ட் பேஸ்டான மூவிஸ் நிறையா வந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்காமல் இருக்குது. என்ன இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதா, இந்த மாதிரிலாம் நடக்குமான்ற கேள்வி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் காட்டின விஷயம் கண்டிப்பாக அது நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும்னா கிளைமேக்ஸில் புரியும். கிளைமேக்ஸில் ஒரு 5 பேர் பேசுவாங்க. அதாவது இப்போது இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது வந்து பீரியட்டில் நடக்குது, ஒரு 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி நடந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த டைமில் கரண்ட்டில் நடக்குது. அப்போது இந்த கரண்ட்டில் நடக்கிற ஒரு அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கல்ல, அந்த ஊர் தலைவராக இருப்பாங்கல்ல, அவங்களோட கஷ்டத்தை அவங்க சொல்லுவாங்க. இந்த படத்தோட முடியும் போது ஒரு 5 பேர் பேசுவாங்க. அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசுனது எல்லாமே இந்த கதைக்குள்ளே இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். இதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. இந்த படத்தோட பாசிட்டிவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சசிகுமார் அண்ணன் தான். அவர் வந்து நீங்கள் பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து எதிர்த்து பேசுகிற ஒரு ஆளாக இருக்கும், எதிர்த்து அடிக்கிற ஆளாக இருக்கும், வார்த்தையிலே ஆப்போசிட்டில் இருக்கிறவனை கொண்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் ஃபயர் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு சசிகுமாரை தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட ஆக்டிங் அவ்வளோ அவர் பேசியே உங்களை அழ வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் தேட்டரில் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் நடித்த கதாநாயகி அவங்க வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் நடித்த அந்த சின்ன பையன் கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சின்ன பையன் கேரக்டரோட ஆக்டிங்லாம் வந்து அவ்வளோ லைவாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த மொத்த பேரும் சரி. இன்னொரு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லன் ஏரியா தான் இந்த படத்தோட பாசிட்டிவே. ஏன்னாக்கா அவங்க தான் இந்த படத்தை வந்து ஹிட்டாக்கி கொண்டு போகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்க்குற நம்மளுக்கே வந்து இப்போ வீட்டில் வந்து லேடிஸ்லாம் பார்ப்பாங்க, இந்த சீரியல்லாம் பார்க்கும்போது வில்லி கேரக்டரை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குற நம்மளுக்கு அந்த கான்செப்ட்டுக்கு போயிடுது. அந்த மாதிரி வந்து என்னடா அவனுங்க இப்படிலாம் பண்ணுகிறானுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுகிறானுங்க அப்படின்னு நம்மளுக்கே வந்து கோவம் வருது, காண்டா வருது. அந்தளவுக்கு அவங்களோட ஆக்டிங் திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அந்தளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க. இந்த கதையில் இந்த ரோலில் அவங்க நடிச்சிருக்கிறத விட வாழ்ந்துருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த படத்தை வந்து அந்த டைரக்டரை ஒரு கொண்டு போன விதம் அவர் பக்காவாக இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவார். உங்களுக்கு வந்து கதையில் எங்கேயுமே உங்களுக்கு தொய்வு வராது. கரெக்டாக படம் போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஒரு சென்டிமெண்ட்டுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் படத்தில். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, சென்டிமெண்ட் மேலே சென்டிமெண்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் வந்து படத்தில் நெக்ஸ்ட் உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து தொய்வே ஏற்படாது, பக்காவாக இருக்கும். நீங்கள் அரசியல் சாணக்கியம் தலைவரே என்ன நினைக்கிய? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஜிஎம்லாம் இருக்காது, நிறைய மியூசிக்லாம் இருக்காது. சிம்பிளான ஒரு மியூசிக் தான். அது வந்து படத்தில் எந்த இடத்துல வரணும், எங்கெங்கெல்லாம் முடிக்கணும், எங்கெங்கெல்லாம் வைக்கணுன்றதை உங்களுக்கு கரெக்டாக வந்து எடிட்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. மியூசிக் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சமுத்திரகனி அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து கேமியோன்லாம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 4-5 சீனில் ஒரு வராரு. இந்த கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். அந்த கதைக்கு வந்து இவர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிட்டாரு. போட்டியே இல்லைன்றது பெருமை இல்லைங்க, போட்டி போடுற ஜனநாயகம் தான் பெருமை.
இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்கிறதா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வில்லன் கேங் இருக்காங்கல்ல, ரொம்ப ஒரு 50 பேர் 100 பேர்லாம் கிடையாது, ஒரு 5-6 பேர் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த கிராமத்தை, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த ஒரு அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து மொத்த பேரையும் அடித்து நொறுக்கி எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. நம்ம சசிகுமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, குடிசையெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க, வீட்டெல்லாம் இடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஊரில் ஒரு போலீஸ் கூட கிடையாதா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸாக வந்து வருது அந்த கேள்வி. இந்த கதையில் வந்து 2 பேர் தான் ட்ராவல், 2-3 பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஓ நம்ம சமுத்திரகனி அண்ணன், இவங்கள மட்டும்தான் வந்து இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸோ ஒரு கலெக்டரோ அந்த மாதிரி யாருமே இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. அதுதான் எனக்கு என்னமோ இந்த கதைக்கு தேவைப்படலையா, இல்லை உண்மையிலேயே வந்து அவங்களாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகலையா அப்படிங்கிறது தான் நம்மளோட அது கொஸ்டினாக சொல்கிறதா இல்லை இந்த படத்தோட நெகட்டிவாக சொல்கிறதா. பட் படமாக பார்க்கும்போது இது ஒரு நெகட்டிவ் தான். ஓகேங்களா, ரியாலிட்டின்றது வேறு. ஆனால் வந்து ஒரு படமாக பார்க்கும்போது இது வந்து இந்த சீன்லாம் இல்லாமல் போனது இந்த படத்தோட நெகட்டிவாக தெரியுது. நம்ம சசிகுமார் சார் அவரோட இன்டர்வியூ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கேன், அதனால் வந்து என்னால் வந்து எனக்கு பிடிச்ச படத்தை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னார். அதை நல்லா நோட் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச கதையை நான் தேர்ந்தெடுத்து பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சு அவர் ஏன் வந்து இந்த படம் பண்ணாருன்ட்டு. அப்புறம் என்ன அளவுக்கு நிற்கிறான் அவன்? ஜெயிக்கதான். இந்த படத்தில் நம்ம சசிகுமார் சார் வந்து அடி வாங்கிட்டே இருப்பார். அது ஏன்றத கிளைமேக்ஸில் ஒரு டைலாக்ல சூப்பராக சொல்லுவாங்க. திருப்பி அடிப்பவன் அல்ல, திமிரி எழுவது ஜனநாயகத்தின் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதுதான் இந்த படம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி ஒரு ஜேனரில் தான் எடுத்துருக்குறாங்க. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்துருக்கு, ஒரு படம் பார்த்த மாதிரியும் படமாக பார்த்த மாதிரியும் இருக்கும். அண்ட் நிறையா உங்களை யோசிக்க வைக்கும். இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வெளில வரும்போது நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆன 6 படங்களில் இந்த படமும் ஒன்று. தவறாமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் எஃபெக்டோட அந்த ஒர்க்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக கிளியராக வந்து தெரியும். மோஸ்ட்டாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து பக்காவாக இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த படம் ஒரு வெற்றிகரமாக அமையணுன்றது தான் என்னோடய டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.